கோவை மாவட்டம் மருதமலை அருகே சிகிச்சை பலனின்றி காட்டு யானை உயிரிழந்திருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்கலாம். கார்த்திக், வணக்கம். மேலும் தகவல்கள் என்ன? வணக்கம். கோவை மாவட்டம் மருதமலை அருகே கடந்த சனிக்கிழமை குட்டி யானையுடன் ஒரு பெண் யானை உடல்நிலை முடியாமல் படுத்திருந்தது. இதனை வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு அந்த வனத்துறையினர் கடந்த 4 நாட்களாக பல்வேறு சிகிச்சைகள் அளித்திருந்தாங்க. அந்த குட்டி யானை இருக்கும் பொழுது அந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க முடியாத நிலையில கும்கி யானையை வரவழைத்து அந்த குட்டியை யானையிடம் பிரித்து கடந்த 4 நாட்களாக சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று ஹைட்ரோ தெரப்பி என்ற சிகிச்சையை மேற்கொண்டார்கள். அதாவது நிலத்தில் பள்ளம் வெட்டி 6 அடி அளவுக்கு தண்ணீர் நிரப்பி அந்த யானையை ட்ரோன் மூலமாக ஜேசிபி வாகனம் மூலமாக அந்த யானையை அந்த குழியில இறக்கி சிகிச்சை அளித்துட்டு இருக்கும் போதே அந்த யானை உடல்நிலை ரொம்ப மோசமாகி இறந்து விட்டது. தற்போது அந்த யானை உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என்பது நாளை பிரேத பரிசோதனைக்கு பின்பு முழு விவரங்களையும் தெரிவிப்பதாக மருத்துவர் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் தகவல் கொடுத்திருக்காங்க. முதற்கட்ட விசாரணையில் மருதமலை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த யானை அவ்வப்போது உணவு தேடி வரும்போது பிளாஸ்டிக் குப்பைகளை அதிக அளவு சாப்பிட்டு இருப்பதாகவும் கடந்த 4 நாட்கள் சிகிச்சை அளிக்கும் பொழுது அதோடைய சாணத்திலிருந்து அந்த பிளாஸ்டிக் குப்பைகள் கண்டறிக்கப்பட்டு அதுக்கு அந்த எந்த மாதிரியான நோய் பாதிக்கப்பட்டிருக்கு, எதனால் யானை உயிரிழந்திருக்கு என்பதை பிரேத பரிசோதனைக்கு பின்பு முழுவதாக தெரிவிக்கும் என்று வனத்துறை தரப்பில் தகவல் கொடுத்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.